நீங்க ஸ்கூல் போனீங்களா? டீச்சர். ம் ஓ டீச்சர். சரி சரி. சம்பந்தோட இது எடுத்தா போதும் இன்னைக்கு. ஆனா எல்லாத்தையும் எடுத்தாலும் நல்லதுதான். என்ன இது அப்படியே வலிக்குதுமா? பிள்ளையர் போன கிளாஸ் உட்பணம் ஆயிரும். என்ன இதுதானே பிள்ளையர் செஞ்சோம். ஆலய வழிபாடு வினாக்கள் கொடுத்துருக்கேன். என்ன பிள்ளையர்? டீச்சர் நான் போன கிளாஸ் வரல. சரிம்மா, வந்தவங்க சொல்லுங்க. ஆலய வழிபாடு தானே? சரி. அப்ப அதுல வினாக்களுக்கு விட பாப்போமா? சரி, வினாக்களை வாசிங்க எனக்கு இப்ப. எமது ஆன்மாவின் நோக்கம் யாது? முத்தி அடைதல், இறைவனை சென்றடைதல். டீச்சர், ஆன்மாக்கள் ஈடேறுவதற்கு? சரி, ஈடேற்றம்னாலும் சரி, வீடு பேர் அடைதல்னாலும் சரி, முத்தி அடைதல்னாலும் சரி, இறைவனை சென்றடைதல்னாலும் சரி, முத்தி அடைந்து செல்வதற்கு. சரி. அடுத்தது ஆலய வழிபாட்டின் நோக்கம். என்ன? எமது ஆன்மா முத்தி பெற வேண்டுமாயின் இறை அருள் வேண்டும். எனவே இறைவனை சென்று வழிபடுவதற்காக ஆலய வழிபாடுகளை மேற்கொள்றோம். ஆன்மா முத்தி பெறுவதற்கு இல்லாட்டி ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்கு ஆலய வழிபாடு அவசியம். அடுத்த கேள்வி, ஆலய வழிபாட்டின் சிறப்புகள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சரியா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லா ஊர் ஒரு அடர்ந்த காடு. என்ன? சரி. ஆலயம், கோயில் சொற்களின் விளக்கம் யாது? முதலாவது ஆலயம். என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒடுக்கம். எனவே ஆன்மா ஒடுங்கப்படும் இடம் ஆலயம். கோயில்னு சொன்னா கோனா தலைவன், இல்லுனா உறைவிடம். தலைவன் உறையும் இடம் கோயில். சரியா? சரி டீச்சர். ஆலயத்திற்கு செல்லக்கூடிய தினங்கள் யாவை? விரத காலங்கள், பண்டிகை காலங்கள், மகோத்சவங்கள், கும்பாபிஷேகம், சங்காபிஷேகம். திருவிழா. சரி. சரி. ஆலயத்திற்கு செல்லும் முறையாது? தோய்ந்து உலர்ந்த ஆடை அணிந்து விபூதி தரித்து தூய்மையுடன் செல்ல வேண்டும். இப்படி எழுதணும். உடல் உல தூய்மையுடன் கொஞ்சம் தோய்ந்துலர்ந்த ஆடை அணிந்து உடல் உல தூய்மையுடன் தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து சிவ சின்னங்களை தரித்து பூசை பொருட்களை ஒரு தட்டில் எடுத்து தூய்மையான தட்டில் வைத்து அறைக்கு மேல் ஏந்தி செல்லுதல் வேண்டும். ஓகே டீச்சர். அடுத்த கேள்வி, ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் எவை? தேங்காய். ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் இன்னும் 2 வச்சுட்டு நிப்பாட்டி. ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் எவை? பொருட்கள் பத்தி, சூடம், தேங்காய், பூமாலை. பாட்டுங்கண்ணே. அடுத்த பிளேயர். தூணலிங்கம் என அழைக்கப்படுவது எது? கோபுரம் டீச்சர். கோயில் கோபுரம். பலிபீடம் என்றால் என்ன? என்னம்மா? பலிபீடம் என்றால்
பத்ரலிங்கம். ப- பத்ரலிங்கம் என்றால் என்ன? பலிபீடம். ஓகே டீச்சர். ம். பலிபீடம் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆஹா, கொஞ்சம் இருங்க வாரேன். என்ன தூளலிங்கம் என்றால் என்ன, பலிபீடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, எமது தீய எண்ணங்கள் பலியிடும் இடம். தீய எண்ணங்கள் பலியிடும் பலிபீடம் இடம் வேறு. பலிபீடம். பலிபீடம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா பத்ரலிங்கம். பத்ரலிங்கம். ஆ சிவ தரிசன தரும் கடவுள் யார்? அவரை எவ்வாறு வழிபட வேண்டும்? சண்டேஸ்வரர். 3 முறை 3 முறை கைத்தட்டி கைகொட்டி சிவ தரிசன பலனை தருமாறு பிரார்த்திக்க வேண்டும். சரி. பரிவார தெய்வங்கள் குறிப்பிடுக. பிள்ளையார், முருகன், சண்டேஸ்வரர், வைரவர், வீரபத்திரர், அங்கிட்டு நவக்கிரகங்கள், லக்ஷ்மி சார் எல்லாம் வரும் பரிவார தெய்வங்கள். சரியா பிள்ளையர்? ஓகே டீச்சர். ஆ சரியை தொண்டுகள் யாவை? கோயிலை கூட்டுதல், கோயில் கூட்டுதல், கழுவுதல், தூபமிடுதல், சாமரை வீசுதல், ஆவலாட்டம், கொடியார், அளவட்டம், நந்தவனம் அமைத்தல், விளக்குமாலை கட்டுதல். சாமரை வீசுதல், ஆ, ஆவலாட்டம். நிறைய இருக்கு பிள்ளையர். சரியை தொண்டு நிறைய இருக்கு. சரி. டீச்சர். ஆலய வழிபாட்டின் நன்மைகள்: மனம் அமைதி பெறும், வாழ்வு வளம் பெறும், ஆன்மா ஈடேற்றம் அடையும். சரி. இன்னும் நிறைய எழுதலாம். இறை அருள் கிட்டும், இறை நம்பிக்கை மேலோங்கும், விழுமிய பண்புகள் வளர்க்கப்படும், இப்படி நிறைய எழுதலாம் பிள்ளைகள். சரியா? ஓகே டீச்சர். திருஞான சம்பந்தர் வரலாறு. வரலாறு தலைமையில் திருஞான சம்பந்தர் வரலாறு வர மாட்டேங்குது. இல்லையா? அங்க வேலை செய்யுது, இங்க மட்டும் இங்க வேலை செய்யுது.
டீச்சர் பிளேயர் டீச்சர் இன்றைக்கு அடுத்த பாடம் புது பாடம் பாருங்க. சமயக்குறவர் நால்வர். சமயக்குறவர் 4 பேரும் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசக சுவாமி. இப்ப அன்னைக்கு அவரை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? யார பத்தி பார்க்க போறோம்? திருஞான சம்பந்தரை பத்தி பார்க்க போறேன். இது காணும் பச்சை காணம்பதா சரி பிள்ளை கொஞ்சம் இருங்க. ஒரு சம்பந்தர் வரலாறு தானே பிள்ளை பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, சமயக்குறவர்ல சொல்லுங்க சொல்லுங்கம்மா. குறவர்ல நிறுத்திங்க தானே. சொல்லுங்க யாரு? திருஞான சம்பந்தர். இது இன்னும் இருக்கு பாபா. பிள்ளைல உங்களுக்கு அந்த சம்பந்தோட ஒரு படம் ஒண்ணு இத ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிருக்கா? இல்ல டீச்சர். இல்லையா? இல்ல டீச்சர். சரி சரி. கொஞ்சம் இருங்க பிள்ளை. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, திருஞான சம்பந்தர வரலாறு நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்களா? சரி. எங்க பிறந்தாரு பிள்ளை? என்ன பாப்பா இது? சோழ நாட்டுல சீர்காழியில பிறந்தாரு. இடத்துலதான் பிறந்திருக்கார். அம்மா அப்பா யாரு? அவரோட அப்பா பேர் சிவபாத விருதையர், பகவதி அம்மையார். நாளைக்கு வெளியாக போற சிவபாத விருதையர், பகவதி அம்மையார். இரண்டாவது பகுதியும் மறக்காம பாருங்க. ஸ்கிரீன் வாங்குது இல்ல. திருஞான அது சம்பந்தர் கொஞ்சம் 7ஆம் இருங்க நூற்றாண்டில் பிள்ளை. வாழ்ந்தவர். லக் பண்ணிருக்காங்க 16 டீச்சர். ஆண்டுகள் மட்டுமே இல்ல இல்ல வாழ்ந்து கொஞ்சம் இருங்க. இது பிளாக் ஆயிருக்கு. அதுல போட்டோன்னு பிளாக் ஆகுது. கொஞ்சம் இருங்க பிள்ளை. அது போயிடுச்சுன்னா அப்ப ஏசுவாரு சொல்லிட்டேன். ஏய் இப்படி வேற போய் இதுல இல்ல. திருப்பி தான் எடுக்கணும். அவரோட எடுத்தோன்னு பிளாக் ஆகிறது. பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, எதையும் நோண்டாம வச்சிரும். யாரும் ஸ்கிரீன்ல வரையறாங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர். யாரும் ஸ்கிரீன்ல வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
யாரு வரைஞ்சது? இது சொல்றது பிளக்கால இருக்கு. இதுல போட்டீங்களா பாபா திருஞான சம்பந்தர்? இந்த ஆளுக்கு ஃபர்ஸ்டா எனக்கு எங்க screen போறீங்க? விளங்கல. படிய போங்க. தள்ளுங்க படிய. அதுக்கு நிறைய இருக்கு ரேஷன் படிய. பாலக்கோடு சொல்லிருங்க. அதுல போட்டோன்னு இது ஆகுது. என்ன நடக்குது? கோபம் காயப்பட போகுது. இப்ப விளங்குதா? இல்ல டீச்சர். ஸ்கிரீன் ஷேர் இல்லையா? இப்ப சமந்தர் சரி டீச்சர். சரி பிள்ளைகள் சரி சரியா. என்னவா ஒன் பண்ணுங்க. சவுண்ட் விளங்குதா? வணக்கம் விளங்குது நண்பர்களே. டீச்சர். Sound- ஆமாம் டீச்சர். நான்மறை விளங்குதா? பெருமக்களில் ஒருவரான ஓ சரி. சம்பந்தர் பத்தி தான் பார்க்க போறோம். பதிவு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால 2 பகுதியா இதை வெளியிட போறேன். முழு கதையை தெரிஞ்சுக்க நாளைக்கு வெளியாக போற 2வது பகுதியும் மறக்காம பாருங்க. திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து 16,000 பாடல்களை எழுதியவர். சீர்காழியில் வாழ்ந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் ரொம்ப நாட்களா குழந்தை இல்ல. எல்லா பெற்றோர் போலவும் அழகான அறிவான குழந்தையை தான்னு இறைவன் கிட்ட கேட்காம உன் மேல பக்தியுடைய குழந்தைய மட்டும் கொடு, இல்லைன்னா குழந்தையே வேணாம்னு வணங்குறாங்க. அவர்களோட பக்தியை பார்த்த ஈசன் உலகமே கண்டு வியக்கும் அளவு ஞானமும் பக்தியும் உடைய குழந்தைய அவங்களுக்கு அருளினாரு. அந்த குழந்தைக்கு அவங்க சம்பந்தர்னு பேரிட்டாங்க. சம்பந்தருக்கு 3 வயது இருக்கும்போது சிவபாத இருதயர் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் கோவிலுக்கு அழைத்து சென்றார். படித்துறையில பிள்ளையை அமர்த்திட்டு நீராட சென்றார் சிவபாத இருதயர். தந்தையை காணும்னு சம்பந்தர் அழத் தொடங்கிட்டாரு. குழந்தையின் அழுகையை தாளாம ஈசனும் பார்வதி தேவியும் சம்பந்தர் முன் தோன்றி பொற்கிண்ணத்துல பாலூட்டினாங்க. தேவருக்கும் முனிவருக்கும் கூட கிடைக்காத பெரும் ஞானத்தை குழந்தை பருவத்திலே திருஞான சம்பந்தர் பெற்றார். குழந்தையின் வாயில் பால் இருப்பதை பார்த்து சிவபாத இருதயர் யார் பாலூட்டினான்னு கடிந்து கொண்டார். காட்டி தோடுடைய செவியின் கொஞ்சம் அப்புறம் black ஆகுது. பதிகத்தை பாடி ஏம்மா பிளக் ஆகுது? வைரஸா? டக்குன்னு பிளக் ஆகுது. யாரோ ஸ்கிரீன்ல கீறாங்க டீச்சர். டீச்சர் என்னண்டு தொடங்குற ஆள் தான் குருத்து. நிதேஷா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல. இப்ப நல்லா போய் ஸ்கிரீன் இதாகுது. டீச்சர் யாரதான் டீச்சர் பிளக் பண்ணாங்க? பல திருத்தலம் சென்று வழிபாடு செய்ய
ஒரு ஒண்ணு எடுத்து போடுறதுக்கு இல்லாம இருக்கு. பிள்ளைகள், டீச்சர் இதுல நான் சொல்றத நீங்க சம்பந்தர்னு தலைப்பு போட்டுட்டு, சரியா? சரி டீச்சர் ஒண்ணுக்கு நான் சொல்றத மட்டும் எழுதுங்க. சரியா? ஒண்ணே கீழே ஒண்ணு ஓகே எழுதிட்டு டீச்சர் போங்க. ஓகே சரியா? டீச்சர் ஒண்ணே கீழே ஒண்ணு எழுதிட்டு போங்க. திருஞான சம்பந்தன் தலைப்பு போடுங்க. காலம் போடுங்க. முதலாவது காலம், வாழ்ந்த ஒண்ணு கீழே ஒண்ணு அப்படியே டேஷ் பண்ணி பண்ணி எழுதிட்டு போகணும். வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. டீச்சர் மெதுவா சொல்லுங்க. டீச்சர் மெதுவா சரிம்மா, சரி. சொல்லுங்க காலது சரி. போட்டேன் காலம் போட்டு 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. இதை எப்படி திருப்புறன்னு சொல்லணும் பாப்பா. அடுத்தது 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து நாடு, இரண்டாவது நாடு சோழ நாடு. விபூஷணா அடுத்தது கொஞ்சம் வாங்க. நாடு சோழ நாடு. டீச்சர் ஊர் கொஞ்சம் வந்து சரி ஊர் வந்து டீச்சர். சீர்காழி. ஊர் ஊர் சீர்காழி. சீர்காழி. குளம், குளம் வந்து குண்டுல போடுங்க. குளம் மத்தெல்லாம் போட்டீங்கன்னா மாறி போயிரும். குளம் குண்டுல. வைதீக பிராமணர். இது எப்படி பாப்பா எடுக்குற? என்னது டீச்சர் ஊரா? ஆமா, குளம் 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 வைதீக பிராமணர். ஊர் வந்து சீர்காழி, மேல சொல்லிட்டேன் நம்ம 3வது. குளம் வந்து வைதீக பிராமணர். சரி டீச்சர். பாம்புலவா டீச்சர்? இல்ல இல்ல, ஆமா, என்னது டீச்சர் குலம்? வைதீக பிராமணர். வைதீக பிராமணர். வைதீக பிராமணர். ஓகே டீச்சர் கொஞ்சம் இருங்க அடுத்து டீச்சர். தாய் பெயர். தாய் பெயர் பகவதி அம்மையார். டீச்சர் அந்த குலத்தை திருப்பி சொல்றீங்களா பேர? வைதீக பிராமணர். இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? இல்ல டீச்சர் சரியா? ஷேர் ஆயிடுச்சு டீச்சர் சரி சரி பிள்ளை. சரி. டீச்சர் இது எழுதணுமா இதுல இன்றைக்கு இப்ப இதுல உங்களுக்கு 4 பேருமே இருக்கிறாங்க பிள்ளைகள். பாட புத்தகத்துல 4 பேருமே இருக்கிறாங்க தானே? ஏன்னா இப்ப நீங்க இது என்ன நடக்குது? ஸ்கிரீன் ஏன் கருப்பாகுது? ஆ ஒருத்தவங்க பிளக் பண்றாங்க ஆமா மேடம், கீழே பேர் இருந்துச்சு மேடம். ஓ டீச்சர். டீச்சர் இந்த பிளக் இது வந்து டீச்சர் என் பேர் அடிச்சு யாரோ ஒருத்தவங்க தான் பண்றாங்க டீச்சர். டீச்சர் 2 பேர் கிருத்தி செஞ்சுட்டாங்க. இப்ப இதை எடுங்க, இல்லாட்டி பிளாக் பண்ணுவாங்கல்ல. டீச்சர் இந்த கார் படம் போட்டிருக்கவங்க தான் பேரை மாத்தி இப்ப இமேஜ் போடுறாங்க டீச்சர். டீச்சர் அந்த கார் படம் போட்டிருக்கவங்க தான்
ஓம் டீச்சர். யாருன்னு பாருங்க. இல்ல இது முத போட்டதுதான். கேளுங்க. என்ன கேட்க சொன்னீங்க? கார் போடவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. அந்த அவட பேர் இல்லைன்னா அந்த கார் படம் போட்டவோட பேர் இல்ல தானே பிள்ளைகள்? டீச்சர் அவர் ஒவ்வொரு படம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நேமையா மாத்துறாரு டீச்சர். இருங்க வரேன் கொஞ்சம். லீவ் கொஞ்சம் ஆயிட்டா இது டீச்சர் இப்ப? நான் லீவ் பண்ணினேம்மா, கொஞ்சம் பாப்போம், கொஞ்சம் இருங்க வரேன். திருப்பி ஸ்டாப் பண்ண அது இது ஸ்டாப் பண்ணிட்டு தான் திருப்பி தாக்கணும். ஸ்டாப் ஸ்டாப் பண்ணணும்க்கா. இது தாக்கணும். அப்பா போட்ட 1008 படம், அம்மா போட்டாங்க ஒரு வீடியோ போட்டாங்க, பாதி கூட திருப்பி எடுங்க. திருப்பி ஸ்டாப் டீச்சர் பண்ணுங்க. கடைசி என்ன டீச்சர் சொன்னீங்க? கொஞ்சம் இருங்கம்மா, திருப்பி இது பண்ணி ஸ்டாப். தாய் பேர் தாய் எழுத சொன்னாங்க பகவதி அம்மையார். சரியா பிள்ளைகள் இப்ப விளங்குதா? சேராயிடுச்சு. டீச்சர் விளங்குது. சரி சரி பாப்போம். இனி யாரும் ஒண்ணும் செய்யறது இல்ல. சரி, அநியாயமா டைம் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. வேஸ்டா பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. சரியா பிள்ளை? இதுல 4 பேருமே உங்க பாட புத்தகத்துல இருக்கு வரலாறு இவங்கட. நீங்க என்ன செய்றீங்க? இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிரிண்ட் எடுத்து கோப்பில ஒட்டுறீங்களா, இல்லாட்டி எழுதி கொள்றீங்களா? ஒட்டுறோம் டீச்சர். இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்களா? எழுதுவோம் டீச்சர். எழுதுவோமா? ஓகே டீச்சர் எழுதுவோம். அப்ப இப்படி செய்யுங்க. இப்படி செய்யுங்க. என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த விடயம்னு ஒண்ணு இருக்குதானே, விடயம்னு இருக்கே, டீச்சர். அத நான் ஒவ்வொன்னா சொல்லுறேன். சரியா? இங்கிட்டு சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 கோடு அடிங்க கொப்பியில. இப்ப உங்கள்கிட்ட கொப்பி இருக்குதானே, உங்களோட கொப்பிய டபுள் சைட் கொப்பத்தால எடுங்க. டபுள் சைடு எடுங்க. டபுள் சைடு எடுத்துட்டு 5ஆ பிரிங்க பாப்போம். இதே மாதிரி அந்த சார்ட் அழகா எழுதுற மாதிரி டபுள் சைடு எடுத்து உங்களோட கொப்பிய பிரிங்க. டீச்சர் அப்ப நாங்க ஏற்கனவே எழுதுனோமே டீச்சர், நீங்க சொல்ல அது என்ன செய்ய? அத அப்படியே வைங்கண்ணா. 3 தானே எழுதுனீங்க? விளங்கல என்ன நிதேஷ்? என் சிஆர் காப்பி டீச்சர் நான் ஒருத்தார்ல எழுதிட்டா? ஏலாதம்மா, 10ஆவது டபுள் சைடு எடுங்க. சிஆர் கோப்பியா இருந்தாலும் டபுள் சைடு எடுங்க, அப்பதான் அழகா இருக்கும், விளங்கும். 5ஆ பிரிங்க. இப்ப நான் இதுல ஸ்கிரீன்ல இருக்க மாதிரிக்கே பிரிங்க. பாருங்க பிள்ளைகள், இன்னைக்கு டைம் எவ்வளோ வேஸ்ட்னு பாருங்களேன். ஏன் அவ்வளவுதான்? 9:30 தானே டீச்சர் கிளாஸ் முடியும்? என்னம்மா? 9:30 தானே கிளாஸ் முடியும்? 9 மணிமா, 1 hour தானே. பிள்ளை டபுள் சைடு எடுத்து டபுள் சைடு 5 அழகா பிரிங்க. பிரிச்சிட்டோம் டீச்சர், எழுதவா?
இதுல இன்னைக்கு திருஞான சம்பந்தரை மட்டும் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்களை நாங்க அடுத்தவங்கள படிக்க படிக்க அங்கிட்ட எழுதிக்கிட்டு போவோம். சரியா? ஓகே இது டீச்சர். முதலாவது வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. சரியா? அதை எழுதுங்க பாப்போம். ஏழாம் நூற்றாண்டு. சரியா? நாடு சோழ நாடு. சோழ நாட்டுல சீர்காழியில தான் அவர் பிறந்தாரு. யாரு? திருஞான சம்பந்தர் சோழ நாட்டுல சீர்காழியில பிறந்தாரு. அப்ப நாடு சோழ நாடு, ஊர் வந்து சீர்காழி. சரியா பிள்ளைகள்? நான் 5ஆ பிரிச்சுட்டு தானே எழுதிட்டு போறீங்க. 5ஆ பிரிச்சுட்டு தானே எழுதிட்டு போறீங்க. 5ஆ பிரிச்சுட்டு சம்பந்தரை மட்டும் எழுதிக்கிட்டு போவோம் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அங்கிட்டு நாவுக்கரசரை படிக்கிற நேரம் எழுதுவோம். சரியா? குலம் வந்து வைதீக பிராமணர். குலம் வைதீக பிராமணர். தாய் பகவதியார். டீச்சர் கொஞ்சம் கீழே செய்யுங்களே. தந்தை சிவபாத விருதையர். முதல் பதிகம் தோடுடைய செவியன். முதல் பதிகம் தோடுடைய செவியன். டீச்சருக்கு முதலாவதா காட்டுறீங்க. முதலாவதா? இன்னும் எழுதலையா? எழுதிட்டீங்களா? இல்ல டீச்சர். முதல் பதிகம் தோடுடைய செவி, இறுதி பதிகம் வந்து காதலாய் கசிந்து. மொத்த பதிகங்கள் 14,000. டீச்சர் குளத்தை காட்டுங்களே. குளத்துல நிக்கிறீங்களா? கொஞ்சம் குயிக் பண்ணுங்கம்மா. நிறைய எழுத இருக்குமா இதுல? கொஞ்சம் குயிக் பண்ணுங்க பிள்ளையர். அங்க இன்னைக்கு சாப்பிடாம படுத்துச்சு. நீங்களா சாப்பிட ம் நீங்களா சாப்பிடுவீங்க. வர வர சாப்பிடாம எழுந்துகிட்டு எழுதிட்டேன் டீச்சர். இறுதி பதிகம் காதலாய் கசிந்து. மொத்த பதிகங்கள் 14,000. இப்ப இதுல பாருங்க, தற்போது உள்ள பதிகங்கள் 4,169. அவர் பாடிய பதிக வகைகள் பிள்ளைகள், அவர் தேவாரம் தான் பாடியிருக்காரு. தேவாரம் பாடி இருக்காரு. தேவாரம் மட்டும் போட்டீங்கன்னாலும் சரி. முதல் பாடிய பதிகத்தை கொஞ்சம் மாட்டாங்க. இந்த சாட்டை பாட மாட்டேன். சரியா? இந்த சாட்டை பாடமாக்கிட்டாலே இந்த முழு பாடமும் படிச்சதுக்கு சமம். வேற ஒண்ணும் தேவையில்ல. இந்த சாட்டை மட்டும் பாடமாக்கிருங்க. இதுல கேள்வி வரும், எப்படி அம்மா அப்பா பேர் என்ன,
இவர் எந்த நெறிய கடைபிடிச்சாரு, முதலாவது பதிகம் என்ன, இறுதி பதிகம் என்ன, அதுதான் வினா, வேற எதுவுமே வரா. இன்னும் என்ன சரியா? சொன்னீங்க இதுல இல்லாத என்னென்ன இதுல இப்ப உங்களோட பாட புத்தகத்துல வந்து இப்ப அவர் பாடிய பதிகங்கள் மொத்தம் அதெல்லாம் கேட்கல, ஆனா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே பாட டீச்சர். புத்தகத்துல அதெல்லாம் இல்ல பிள்ளைகள். இந்த பதிக வகைகள் எதுல அடங்குது, முத்தி பெற்ற தலம், அருள் பெற்ற தலம், இதெல்லாம் இல்ல. சரியா? இதெல்லாம் இதுவா இது எந்த வைப்பேன் இது எழுதணுமா டீச்சர் இப்ப? ஆமா, போட்டுக்கொள்ளுங்க. இது வருமே. இப்ப அவர் பாடின திருமுறைகள் எத்தனை வரும், அது கேட்பாங்களே. இப்ப அவர் பாடிய பதிக வகைகள் தேவாரம் பாடியிருக்காரு. அவர் தேவாரம் முதலில் ஒரு ஆள் தானே. அடுத்து அவருடைய திருமுறைகள் பாருங்க, 1, 2, 3. அருள் பெற்ற தலம் திரு பிரம்மபுரம், முத்தி பெற்ற தலம் திருப்பெருமன நல்லூர். எழுதி முடிச்சு டக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் எழுத தேவையில்ல, சம்பந்தத்தை மட்டும் எழுதுங்க. எழுதிட்டேன். சரியா? இல்ல டீச்சர். டீச்சர் கொஞ்ச நேரம் இருங்க. டீச்சர் எழுதி எழுதினவங்க கொஞ்சம் இருங்கம்மா, இவங்க எழுதிடட்டும். இதெல்லாம் தானே டீச்சர் நீங்க அந்த அம்புக்குறிய கொஞ்சம் தள்ளுறீங்களா? எதுக்குமா, எது வேணும்? இத கொஞ்சம் தள்ளவும் விலங்கலையா? சரி சரி. டீச்சர் கீழே இருக்குங்களே. ஓ, கீழே இருக்குங்க. ஆ. இதெல்லாம் இல்ல பிள்ளைகள், அருள் பெற்ற தலம், முத்தி பெற்ற தலம், இதெல்லாம் பாட புத்தகத்துல இல்ல. இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வச்சு கொடுங்க. ஏன்னு சொன்னா கிரேட் 7, 8, 9, 10 எல்லாமே இதே தான் வரும். எந்த மாற்றமும் இல்ல, பாடமாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சரி, இது அழகா. சரியா? ஓகே டீச்சர். கிரேட் 11 வரைக்கும் இந்த சார்ட்டை பாடமாக்குனாலே போதும் பிள்ளைகள். அப்ப அழகா போட்டு வச்சு கொடுங்க, போட்டு வச்சு பாடமாக்கிருங்க. சரியா? இல்ல டீச்சர். சரி டீச்சர். மாத்தவா? டீச்சர் கொஞ்சம் மேல தள்ளுறீங்களா? சரியா? ஓகே டீச்சர். நான் விஷயம் போடணுமா எனக்கு விஷயம் பத்தாது இது அப்படியே இந்த என்ன யோசனை செய்றீங்க? விலங்கல. எழுதிட்டேன் டீச்சர். எழுதிட்டேன் டீச்சர்.
சரி டீச்சர். கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். உங்களுக்கு இடம் பத்தலாட்டி பிள்ளைகள் அந்த தாளில் இடம் பத்தலாட்டி அப்படியே அடுத்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு இதே மாதிரிக்கு 5 ஷாட் அடிங்க. எப்படி இடம் பத்தாம வரும். விளங்குச்சா நான் சொல்றது? ஓ டீச்சர். ஆ இப்ப முதல்ல சொன்னீங்கன்னா அடிச்சிருக்கேன். நான் வேற நெருக்கி எழுதி வச்சுட்டேன். இங்க பாரு வருஷா, நான் ஷேக் பண்ணது எப்படி விளங்குது வருஷா. அப்புறமா சொல்றாங்க உறுப்பு விளக்கு மறைச்சுங்க. நல்லா பெருசா வீதி இருக்கும். இல்ல டீச்சர், வேறு பேர்கள் எழுதிட்டு இருக்கேன். நானும் அதை எழுதிருக்கேன். மெதுவா எழுதுங்க. இங்க பாரு. கவுனியக்கோன் என்ன பேடாயி காளி கரசமய கோலை யாருக்கு நாவுக்கரசர் இருக்கு. நான் நாவுக்கரசர்ல இருந்தல சம்பந்தன். இங்க பாரு. வா இது சாட் போடலையா நீ? இல்லாம இந்த பிசு போட போடலையே என்ன? அதுக்கு இடம் பத்தல. எத்திரிக்கிறையே அம்மா புல்ல கண்ண முடிக்கிட்டு இருக்கா. ஐ குக்கு காமிடாட எனக்கு குறும்ப பாத்தீங்களா? இங்க பாரு தொப்பையில ஒண்ணும் இல்ல. அது எழுதுறாங்க மாட்டினீங்கன்னா கத்தும். தண்ணி போடணும் அதிகமா போச்சு. ஏய் பஸ்ஸா நீங்கிட்டு வந்துட்டு அவ்வளோ தூக்கி அமைச்சு போடு. அந்த பிரச்சனை இல்ல, அது விழக்கூடாது. ஐயோ, என்னாச்சு? போச்சா? இதான் எழுதி வச்சுக்கோங்க. டீச்சர், அந்த குங்குலிய கலையருக்கு கீழே திருநீலகண்ட யாழ்ப்பாணம் ரெண்டுமே வேற வேறயா? டீச்சர்,
Excuse me, teacher. சொல்லுங்க பிள்ளைகள். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ரெண்டுமே ஒண்ணா இல்லாட்டி வேற வேறயா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒன்று தான். சரி டீச்சர். இந்த சமகாலத்து நாயனாரெல்லாம் தேவையில்ல. எழுதிட்டேன். இதுல எழுதிட்டேன் இன்னொரு டீச்சர். பேரும் போடலாம் பிள்ளைகள். இந்த சம்பந்தருக்கு சண்முக சிகாமணி. சண்முக சிகாமணியும் இவர் தான். சம்பந்தரைத்தான் அழைப்பாங்க. வேறு பேர்ல வேணா போட்டுக்கொள்ளுங்க. சண்முக சிகாமணி. சண்முக சிகாமணி. ஓகே. ஞானக்கன்று. இடம் இல்லைம்மா. சிவஞான கன்றுன்னு இருக்கு டீச்சர். ஆ ஆ ஞானக்கண்ணின்னு ஒன்று இருக்கு. எழுதிட்டா சொல்லுங்க பிள்ளை. டீச்சர் எல்லாம் எழுதியாச்சா? எல்லாம் எழுதியாச்சா? டீச்சர் கடைசி எழுதுறேன். கடைசி எழுதலையா? டீச்சர் எது எழுதலாம்ங்கிறீங்க? மத்த எழுதிட்டீங்க தானே? கடைசி என்னது? டீச்சர் சமகாலத்து இப்ப என்ன நாயன்மார்கள்ல கடைசி டீச்சர். என்னம்மா? சமகாலத்து நாயன்மார்கள்ல கடைசி. சிறுதொண்டரா? சிறுதொண்டர் போட்டுட்டு இப்ப பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த சார்ட் அப்படி இருக்கட்டும். சார்ட் இருக்கு தானே? சார்ட் வந்து 2 பக்கமா வந்திருக்கு இப்ப உங்களுக்கு. அதுக்கு பிறகு சார்ட்ல எழுத வேணாம். சரியா? அதுக்கு பிறகு புது பக்கத்தை எடுத்து சம்பந்தர் அற்புதங்கள்னு மட்டும் போட்டுட்டு, விளங்குச்சா? சம்பந்தர் அற்புதங்கள்னு மட்டும் போட்டுட்டேன். போட்டுட்டு ஞானப்பால் உண்டது தோடுடைய செவியன். இறைவனிடம் முத்து சிவிகை முத்துக்குடை பெற்றது எந்த ஈசன் எம்பெருமான். திருமறை காட்டு திருக்கதவு பாடினது சதுரமறை தான் துதி. இப்படி அதை மட்டும் எழுதுங்க. அற்புதங்கள் திருஞான சம்பந்தர்னு அற்புதங்கள்னு தலைப்ப போட்டுட்டு, இது இந்த சாட் தேவையில்ல. நாயன்மார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்னு போடாம, சரியா? புது பக்கத்தை எடுத்து சம்பந்தர் அற்புதங்கள்னு தலைப்ப போட்டுட்டு அற்புதத்தையும் பதிகத்தையும் மட்டும் எழுதுங்க. விளங்குச்சா? ஞானப்பால் உண்டு 3 வயதில் பதிகம் பாடியமை. நாவுக்கரசர் எல்லாம் எழுதுறையில. நாவுக்கரசர் எல்லாம் எழுதுறல. இதுல உங்களுக்கு பதிகம் தெரியலாட்டி, நேரா இல்ல தானே பிள்ளைகள், விளங்கலாட்டி என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. இப்ப முதலாவது பாருங்க. ஞானப்பால் உண்டது தோடுடைய செவியன். முத்துக்குடை பெற்றது எந்த ஈசன் எம்பெருமான். பொற்றாளம் பெற்றது மடையில் வாழை. திருமறை காட்டு கதவு பாடினது சதுரம் மறை. இது இல்ல, சார்ஜ் இல்ல. சமணர்களுடன் அனல்வாதம் தளிரிலர் வளரொளி. பாம்பு தீண்டி இறைந்த மணிகன் சடையா எனுமார். ஆண் பனைகளை பெண் பனைகளாக மாத்தினது பூத்தேன் தாயென. பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்க மாற்றினது காரைகள் கூகை முல்லை. பூம்பாவையை உயிர்ப்பித்தது மட்டிட்ட புன்னை. சரியா? அற்புதமும் பதிகமும் நேரா எழுதணும் நீங்க டேஷ் பண்ணி. விளங்குச்சா? அற்புதங்கள் பதிகங்கள் தலைப்பு
தூங்குற கீழே விழுந்தா நான் பிடிச்சி இப்போதைக்கு விடாது நான் பிடிச்சிக்கிட்டு ஐயோ வச்சு தள்ளுறீங்க மா டீச்சர் இதுல வந்து முதலாவதுல பதிகம்மா பதியம்மா இறைவனிடம் ஞானப்பால் வந்து 3 வயதில் அது வந்து பதிகம் இந்த முறையும் எங்களை பாப்பா மாட்டிச்சுல இருக்கவே இல்லை. நான் ஆன்சர் கொடுத்தேன்னு அப்புறம் டைரி டிக்கெட்டே போங்க இங்க 2வது செல்லு வச்சதே வச்சாங்க சொல்லி விபு விபு மா மைக் ஓபன்ல டவுட் கேக்குறாங்க பதியம்மா பதிகம்மா என்னப்ல முதலாவதுல இறைவனிடம் ஞானப்பால் ஒன்று 3 வயதில் அது பதிகமா பதியம்மா பதிகம் பதிகம் பாடினா ஏமா இப்ப இந்த லைன் போயிடுச்சுன்னா இங்க நிக்கிற இடம் வந்து டேஷ் பண்ணி இங்க நிக்கலே தேவை எழுதணும் என் வீட்டுக்கு போனா லாபம் நஷ்டம் அடிச்சு விபு 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 இந்த மாதிரி போன நினைச்சு லெப்பன் சாதி கொடுங்க எத்தனைக்கு சார்ஜ் இருக்குன்னு பாருங்க இப்படி இருந்து பாக்கல அதே போன் சார்ஜ் பண்ணுங்க விபு விபு என்ன மைக் ஓபன்ல பாட்டியா கைய வச்சுக்கிட்டு
9 மணிக்கு. போன் பாக்காதீங்க. இவ்வளவு நேரம் கிளாஸ் எப்படில யார் போன் பார்த்தாங்க? நான் போன் பார்க்கல, நான் வர்ஸ் போன் பார்க்கல. சரியா நீ பாப்பா செய்யாத போன் நான் சிக்கன் செய்யறதுல பிள்ளைகள் மைக் ஆஃப் பண்ணுங்க. வியாபாரக்காக வைக்கல. மைக் ஆஃப் பண்ணுங்க. சிரோமி சிரோமி மைக் ஆஃப் பண்ணுங்க. லெஃப்ட் பண்ண கேளுங்களேன். சிரோமி மைக் ஆஃப் பண்ணுங்க. சிரோமி மியூட் பண்ணி விட்டுருவேன். நான் இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணேன். நாளைக்கு நீக்கு தானே மச்சான். ரெண்டு முக்கியமா நீ நம்ப மாட்டேன். 2 முறை எழுதியாச்சா பிள்ளைகள்? இல்ல டீச்சர், கடைசியில 3வது வரை. பாஸ் பண்ணாயிரம் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இவர் அந்த நேரம் ராஜன் சார் 40 டீச்சர், பாண்டிய மன்னனின் வெப்பநோய் தேர்த்தமை மந்திரமாவது நீரு. சமணர்களுடன் பாண்டிய சமணர்களுடன் மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கினது மந்திரமாவது நீரு. ஆ, சமணர்களுடன் அனல்வாதம் மேற்கொண்டது தளிரில வளரொளி. பாம்பு தீண்டி இறந்தவரை உயிர்ப்பித்தமை சடையா எனுமாள். ச- சடையா எனுமாள். சரி, அடுத்தது சரி. பூம்பாவை மட்டிட்ட ஆண் பனைகளை பெண் பனைகளாக மாத்துனது பூத்தேன் தாயன. காரைகள் குகை முல்லை. சரி. நிலத்தை நீதல் நிலமாக்கியவை. முதல் செஞ்சதோட போறோம். அதே ஐக்கியூ பேப்பருக்கு 35 எந்த மாதிரி என்ன டீச்சர் எழுதி இல்ல டீச்சர், கடைசிக்கு முதல் எழுதிருக்கேன்.
டீச்சர் நான் எழுதிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். பிள்ளை எழுதியாச்சா? ஓம் டீச்சர். சரி. இதுல நான் இந்த சம்பந்தோட வரலாறு நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா பிள்ளைகள்? சரி டீச்சர். இப்ப முடிப்பா பிள்ளைகள். எழுதி முடிச்சிட்டீங்க தானே? அற்புதம் முடிச்சிட்டீங்க தானே? ஓம் டீச்சர். சரி சரி. குட் நைட் பிள்ளைகள். Thank you, teacher. Bye, teacher. Good day, teacher.